காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கடினமான சாலோட டேட்டு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிடும் போர்வெல்லாம் அடிச்சு வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சேலஞ்சை எப்படா முடிப்பேன்ட்டு இருந்தேன். இன்றைக்கி 10 நாள் முடிச்சிட்டேன். இதுக்காண்டி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஷூ மாட்டிட்டு இன்றைக்கான ஓட்டத்தை முடிக்க வேண்டி கிரவுண்டு கிளம்பி போயிட்டு இன்றைக்கான ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சது. நடந்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் முட்டையும் சாப்பிட்டு ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து சடங்கு வீடுனால மத்தியானம் போல் கிளம்பி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான அவுட்ஃபிட்டு இதுதான், நல்லா இருந்துச்சு. கமாண்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டு போங்க. அப்படியே வண்டியை இட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் போல் கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு ஈவினிங் போல் கிளம்பி ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறையவே வீடியோ பார்க்கிங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க. எதுவும் டிப்ஸ் வேணும்னா கேளுங்க, இல்லைனா எதுவும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இன்றைக்கான லெக் எக்ஸ்டென்ஷன் லெக் கட்ஸ் போட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிவிட்டு வீட்டை பார்க்க கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கான டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் சிக்கன் சாப்பிட்டு கூட காய்கறியும் எடுத்துக்கோங்க, அது நம்ம உடம்புக்கு நல்லது. அப்படியே நைட்டு போல் துணி காயப்பட வேண்டியது இருந்துச்சுன்னு துணி காய போட்டு இன்றைக்கான 4 லிட்டர் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கான நாளை முடிச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.